வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி சிலபஸில் யூனிட் 8 மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, மேலாண்மை நெறிமுறைகள். பாருங்கள், அது ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் தி fundamental guidelines that help managers make decisions and coordinate activities effectively within an organization. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலாளர்கள் மேனேஜர்ஸ் வந்து முடிவு எடுக்கக்கூடிய அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ் தான். ஓகேங்களா, அந்த ஃபிலாசபிஸ் அதுதான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். அந்த மேலாண்மை நெறிமுறைகளுடைய பண்புகள்லாம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் நேச்சர். இது எல்லோருக்கும் பொருந்தும். இங்கே மட்டும் அப்படின்னு இந்தியாவில் மட்டும் கருப்பினத்திற்கு மட்டும் வெள்ளை இனத்திற்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பண்புகளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள், நடைமுறை அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டவை அப்படின்றாங்க. லைக் வளைய தன்மை மற்றும் ஏற்புடைய திறன் உடையவை. அதை வந்து லைக் அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, லைக் அண்ட் அடாப்டபிள், ஏற்றுக்கக்கூடிய பண்புகளாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நெறிமுறைகள் எப்படி வரும் அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தின் ரீதியாக இல்லை மற்றவர்களுடைய அனுபவத்தின் முன்னோர்களுடைய அனுபவத்தில் அதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், காரணம் மற்றும் விளைவுகள் உறவுகள் கொண்டவை. இது பண்ணால் அப்படி நடக்கும். நம்ம உழைப்பு போட்டு படித்தோம் அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்புகளாக இருக்கும். கண்டிஜென்ட் ஆன் சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலையை பொறுத்தவை. புரியுதா, ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு எல்லா லைக் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அது வந்து மாறுபடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அது ஒரு பண்பு அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸில். ஓகேங்களா, தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன் கான்டெக்ஸ்ட். இப்போ மேலாண்மைன்றது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டாக, இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பாலிடிக்ஸ், இந்த மாதிரிலாம் எல்லாமே மேனேஜ்மெண்ட் தான். இதெல்லாம் அது எல்லாமே பொருந்தும். ஆனால் நம்ம சிலபஸில் எஜுகேஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேங்களா, கல்வி சார்ந்து எந்த மாதிரி நம்ம மேலாண்மை பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு ஸ்கூலை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்றது ஒரு லைக் நமக்கு வந்து ஸ்கூல் தான். ஓகேங்களா, அடுத்து எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். லைக் கிடைக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. பெட்டர் கோஆர்டினேஷன் அமாங் ஸ்டாஃப், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை எப்படி வளர்ப்பது. என்ஹான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்கம்ஸ், மாணவர்களுடைய மேம்பாட்டு விளைவுகள் எப்படிலாம் அவங்களுடைய படிப்பை வந்து எப்படி நம்ம உயர்த்த முடியும், அவர்களை எப்படி ஒரு சிறந்த மனிதர்களை உருவாக்க முடியும் அப்படின்றது. சிஸ்டமிக் அப்ரோச் டு தி எஜுகேஷன் கோல்ஸ், கல்வி இலக்குகளான முறையான அணுகுமுறை இப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுல வந்து இது நமக்கு வழிகாட்டும். குவாலிட்டி அசூரன்ஸ் இன் எஜுகேஷன் ப்ராசஸஸ், லைக் ஒரு தர நிர்ணயமாக கல்வி செயல்முறைகளில் செயல்படும். அது வந்து இப்படி பண்ணால் அது வந்து நல்ல கல்வி, நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து கைட் பண்ணும். அப்போது என்னென்ன மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் மெயினாக இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபயால்ஸ் பிரின்சிபல்ஸ். ஃபஸ்ட்டு ஃபயால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 கோட்பாடுகளை கொடுத்துருப்பார். அதில் முதல் கோட்பாடு என்ன அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. ஒரு நிறுவனத்தை வந்து எப்படிலாம் மேலாண்மை பண்ணலாம், இந்த 14 கோட்பாடுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து நல்ல பெருசாக வளரும், ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு இருக்கும் அப்படின்றார். அதில் முதல்ல வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஸ்பெஷலைசேஷன், பணிப்பிரிவு. லைக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டவுன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் ஸ்பெஷலைஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறோம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து லைக் பேரண்ட்ஸ் கிட்ட ஒருத்தவங்க பேசுவாங்க, அவங்க பின்னாடி ஃபீட்பேக் ஒருத்தவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து லைக் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டீச்சர்ஸுக்கு இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா எப்படி உள்ளே வந்து எப்படி வெளியே போவாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. எல்லா வேலையும் ஒருவரே பண்ணுவதை விட டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர் ஸ்பெஷலைசேஷன். லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் யாரெல்லாம் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து லைக் நடத்த வைக்கிறது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் டிஸ்ட்ரிபியூஷன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல், மேலாண்மை பொறுப்புகள் வந்து பங்கிட்டு கொடுக்குறது. டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆர்கனைசேஷன், லைக் துறை ரீதியாக நம்ம பிரிக்கிறது. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், லைக் பயாலஜி டிபார்ட்மெண்ட், ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஸ்கூல்ஸில் பிரிக்க வைக்கிறது. அவங்க ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி. இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து திறன் வந்து அதிகமாக மேம்படும் மற்றும் எக்ஸ்பர்டைஸ் டெவலப்மெண்ட், நிபுணத்துவம் முன்னேற்றம் அடையப்படுறாங்க. பெட்டர் அவுட்கம்ஸ், சிறந்த விளைவுகள் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, நம்ம இப்படி பிரித்து வேலை செஞ்சோம் அப்படின்னா. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து இப்போ ஒரு டெய்லர் இருக்கார் அப்படின்னா அவரே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டையை ஃபுல்லாக தைப்பார். லைக் அதுவே இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஒருத்தவங்க ரைட் ஹேண்டு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க லெஃப்ட் ஹேண்டு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பாடி இருக்கக்கூடிய பாட்டை மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பட்டன் மட்டும் போடுவாங்க. அப்போது ஒரே ஆள் 5 நாள் எடுக்கக்கூடிய வேலையை இவங்க 5 பேர் 50 ஷர்ட் தைக்க ஆரம்பித்தாங்க.
ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன், டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா, அதே போல் தான் கல்வியில் நம்ம செலுத்துறோம். அடுத்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரம் மற்றும் பொறுப்பு. கான்செப்ட் பாருங்கள், ரைட் டு கிவ் ஆர்டர்ஸ் பேலன்ஸ் வித் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தான் அங்கே கான்செப்ட்னு கொடுத்துருக்கேன். ரைட் டு கிவ் ஆர்டர்ஸ் பேலன்ஸ் வித் தி அக்கௌண்டபிலிட்டி. லைக் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சாவியை கொடுத்துட்றேன் நான், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் கார் ஓட்டிட்டு போங்க அப்படின்னு. காரை ஓட்ட சொல்லிட்டு நான் வந்து சாவி கொடுக்கல, அத்தாரிட்டி கொடுக்கல அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போது சாவியை கொடுத்துட்றேன், ஆனால் வந்து லைக் நீ வந்து டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே உட்காந்துடும், ஆனால் ஓட்டாத அப்படின்னு நம்ம சொல்லிடணும்னு வைங்க, ட்ரைவ் பண்ணாதீங்க அப்படின்னா. அப்போது லைக் அத்தாரிட்டி கொடுத்துட்டோம் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல அப்படின்னா அதுவும் பிரச்சனையாக இருக்கும். அப்போது ரைட் டு கிவ் ஆர்டர்ஸ் பேலன்ஸ் வித் அக்கௌண்டபிலிட்டி. எஜுகேஷன் அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அத்தாரிட்டி ஓவர் ஸ்கூல் ஆப்ரேஷன்ஸ். லைக் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் வந்து பிரின்சிபல்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. பிரின்சிபல்ஸ் தான் வந்து ஸ்கூல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி அன்றாட டே டு டே ஃபயர் ஃபைட்டிங்கில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம் அத்தாரிட்டி. ஓகேங்களா, லைக் கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர்ஸோட அத்தாரிட்டி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சிட் டவுன் அப்படின்றோம், நமக்கு டு நாட் மேக் நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. லைக் அது போக வந்து எப்போ பிரேக், லைக் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த அத்தாரிட்டிலாம். கிளியர் டெலிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ், மக்களிடையே வந்து ஆசிரியர்களிடையே வந்து வேலைகளை வந்து பகிர்ந்து கொடுக்குறது. லைக் இப்போ ஒரு ரெப்பு இருக்காருன்னு வைங்களேன், கிளாஸ் ரெப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் டீச்சராக பண்ண முடியாது. அவருடைய வேலை என்ன அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு கொண்டு வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறது, லைக் கிளாஸ் ரூம் டீச்சர் கிட்ட சொல்கிறது. கீ பாயிண்ட், அத்தாரிட்டி வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி லீட்ஸ் டு மிஸ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் அத்தாரிட்டி லீட்ஸ் டு இன்எஃபெக்டிவ்னஸ். ஓகேங்களா, பொறுப்பில்லாத அதிகாரம் தவறான பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும். அதே போல் அதிகாரம் இல்லாத பொறுப்பு பயனற்றதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கருத்து. தேர்டு பாருங்கள், டிசிப்ளின், ஒழுக்கம், ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். ஒரு லைக் ஒரு அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோருமே, அது மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், லைக் டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே தி ஹேவ் டு ஒபே தி ரூல்ஸ். அங்கே ரூல்ஸ் டிசிப்ளின்றது இருக்கணும் அப்படின்றாங்க. எஜுகேஷனல் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் பாலிசிஸ், ஸ்டாஃப் அடியரன்ஸ் டு ஸ்கூல் நார்ம்ஸ். உங்களை ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சில நார்ம்ஸ் எல்லாம் போடுறாங்க, ரிலீஜியஸ் லைக் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறது. ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, லைக் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கணும், ஒரு ஆசிரியர்னு ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா, அது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் லைக் எதெல்லாம் டிசிப்ளினில் வரும் அப்படின்னா ஒபீடியன்ஸ், எனர்ஜி, பிஹேவியர், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே. ஓகேங்களா, இதெல்லாம் அதனுடைய குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஓகேங்களா, கட்டளை ஒற்றுமை. கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் எம்ப்ளாயி ஷுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சுப்பீரியர். ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து தான் ஆர்டர் வாங்கணும், லைக் பிரின்சிபல் கிட்ட இருந்து தான் ஆர்டர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்டோடைய லைக் ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்னா கணவனோ இல்லை மனைவியோ, அவங்க வந்து பிரின்சிபல் என்ன சொல்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னா குழப்பம் ஏற்படும். ஓகேங்களா, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எஜுகேஷனல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்கூல்ஸ். லைக் அவர் வந்து அதாவது லைக் ஃபேபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேலாண்மைக்கும் பொதுவாக தான் சொன்னாங்க. அதில் நம்ம வந்து எஜுகேஷனுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிளியர் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இன் தி ஸ்கூல்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. சார் நான் லீவ் பர்மிஷன் வாங்குறேன் ஹெச்ஓடி கிட்ட சொல்லிட்டு ஹெச்ஓடி வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சரபிள் டு தி கிளாஸ் டீச்சர் பிரைமரிலி, அவாய்டிங் கான்ஃப்ளிக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். லைக் பிடி சார் ஒன்று சொன்னார், மேக்ஸ் மேம் ஒன்று சொன்னாங்க அப்படின்ற அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்கக்கூடாது. யார் சொன்னாங்க, கிளாஸ் டீச்சர் சொன்னாங்களா அப்படின்ற அந்த கான்ஃப்ளிக்டை வந்து அந்த முரண்பாடை வந்து உடைக்கிறதுக்கு தேவைப்படும். ப்ரிவென்ட்ஸ் கன்ஃபியூஷன் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் எஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாமே தேவையில்லாத குழப்பங்களை லைக் பிளவுகளை எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஓகேங்களா, தமிழ் மீடியம். ஓகே, எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எஜுகேஷனல் லைக் ஐ எம் ஸோ சாரி. ஓகே, கீழே யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த திசை நோக்கி போகிறோம், எல்லோரும் ஒரு திசை நோக்கி போகணும். ஓகேங்களா, இப்போ பிரின்சிபல் ஒன்று நினைக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் வேறு மாதிரி என்ஜாய்மெண்ட்டில் தான் இருக்கணும், படிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அப்படி இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரு, அது வந்து கமாண்ட் வேறு, இது டைரக்ஷன் வேறு. எல்லோரும் எந்த திசை நோக்கி நம்ம போகிறோம், ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம எப்படி போகிறோம். லைக் இப்போ வந்து எப்போ நம்ம ஆனுவல் டே வைக்கணும், ஆனுவல் டே இருந்து எவ்வளோ தூரத்தில் நமக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. அப்போது மார்ச் மாதத்தில் எக்ஸாம் வச்சுக்கிட்டு நம்ம ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து காம்படிஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹெட் ஒன் பிளான் ஃபார் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வித் சேம் அப்ஜெக்டிவ். ஓகேங்க, ஒரு தலைவர் ஒரு இலக்கு கொண்ட செயல்பாடுகள் கொண்ட குழுவிற்கு ஒரு தலைவர் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கணும். எஜுகேஷன் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அகாடமிக் கேலண்டர் ஃபார் இன்ஸ்டியூஷன்ஸ், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லைக் கேலண்டர்.
இப்போ நம்ம ஸ்கூல் நம்ம கல்வித்துறையே வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வி ஆண்டோடைய திட்டங்களை அறிவிப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிஃபைடு சாப்பிடாம கிளாஸ் எடுக்கிறேன்னா அதுதான் வாய் ரோல் ஆகுது. யூனிஃபைடு கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன், ஒருங்கிணைந்த பாடத்திட்ட நடைமுறை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒருங்கிணைந்த இணைப்பாட செயல்பாடுகள். ஓகேங்களா. லைக் இது எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் அது வந்து நிலை பெறும். இப்போது ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எல்லோரும் ஒன்றிணைந்து அது அந்த நோக்கத்தை நம்ம அடையணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ டிஃபரன்ஸ் ஃப்ரம் தி யூனிட்டி ஆஃப் கமாண்ட், அதுலேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா the unity of direction relates to the activities. அது வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் என்பது செயல்பாடுகளை குறிக்கும், வேற யூனிட்டி ஆஃப் ஆர்டர் ரிலேட்ஸ் டு பர்சனல், அது நபர்களை குறிக்கும். இது வேலை, அது நபர்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6th 6வது கொள்கை சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு வந்து சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்றப்போ ஒரு குரூப் லைக் உடனே ஒரு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, இல்லை எல்லாருமே செஞ்சால் தான் சீக்கிரமாக வேலை செய்ய முடியும் அப்படின்றப்போ, சரி டயர்டாக நம்ம ரெஸ்ட் எடுக்க வேணாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு. அப்போது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தை வந்து பொது நலனுக்காக நம்ம விட்டு கொடுக்குறது, அந்த பண்பு இருக்கணும் அப்படின்றாங்க. தனிநபர் நலனை பொது நலனுக்கு அடிப்படை செய்தல், அப்படி இருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷன் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்செப்ட் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் டேக்ஸ் ப்ரெசிடென்ஸ் ஓவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்ளிகேஷனில் டீச்சர்ஸ் கமிட்மெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர், மக்களுடைய நலனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிட் பண்ணுறது. லைக் இப்போ ஒரு அதுதான் ஏற்கனவே சொன்னது தான். ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷனல் கோல்ஸ் ஓவர் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ், கொலாபரேட்டிவ் டிசிஷன் மேக்கிங், எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு, தனிநபருடைய விருப்பத்தைக்கு வந்து அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதோட ஒன்றிணைந்து போகுது. மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெனுமினேஷன், கிளியர் அக்ரிமெண்ட்ஸ், கான்ஸ்டன்ட் சூப்பர்விஷன். இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இதை பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபேர் ரெனுமினேஷன், முறையான சம்பளம் ஊதியம் நம்ம கொடுக்கணும், தெளிவான ஒப்பந்தங்கள் மற்றும் தொடர்ச்சியான மேற்பார்வை இருந்துகிட்டே இருக்கும், அப்படின்னா தான் அவங்களுடைய சபார்டினேஷன்ஸ் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ரெனுமினேஷன் ஆஃப் பர்சனல், பணியாளர் சம்பளம், அது ரொம்ப முக்கியம். புரியுதா. நல்லா வேலை வாங்கிட்டு 3 மாதம் சம்பளமே போடல சார் அப்படின்னா எப்படி இருக்கும், மெட்டீரியல் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்றவி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க வேலை செஞ்சாங்களா அவங்களுக்கான கரெக்டான ஊதியம், ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், they do have financial plans. ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட். கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி காம்பன்சேஷன் ஃபார் சர்வீசஸ். இப்போது கமெண்ட்டில் கூட சில கமெண்ட்ஸில் போடுறாங்க, சார் 1500 குறைங்க அப்படின்றாங்க. லைக் இதுதான் ஃபேர் காம்பன்சேஷன் கொடுத்தா தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லைக் ஃபேபல்ஸோடைய பிரின்சிபல்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணலாமா, டெய்லர்ஸ் பிரின்சிபல்ஸ், பெர்னான்ஸ் பிரின்சிபல்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ டீமில் வந்து லைக் ஸ்காலர்ஸ் வந்து வேணாம் அப்படின்னாங்க. இவங்களுக்கு அது தேவையில்லையே, ஏன்னா ஒரு வாரத்தில் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ, அப்போ இன்னொரு சார் வந்து இல்லை அதை இன்க்ளூட் பண்ணால் தான் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் மெட்டீரியல், லைக் டஃப்பாக கேட்டிருந்தா கூட அவங்களால அட்டன் பண்ண முடியும். அப்போது ஒரு சின்ன ஒரு இன்க்ளூஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 minutes ஆஃப் ஃபோன் கால் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு டிஸ்கஷன். நாங்கள் வந்து என்ன பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு, லைக் அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒர்க் பண்ணாரு. அப்போது இது என்ன அப்படின்னா ஃபேர் காம்பன்சேஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கும் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நாங்கள் வந்து கேட்குறோம். லைக் நோட்ஸ் வேணும்னு நினைக்கிற டீச்சர்ஸ் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து லைக் தைரியமாக நம்பி வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து யூடியூப்லேயே கிளாஸ் எடுக்கலைங்க, புரியுங்க. யூடியூப்பில் மட்டுமே கிளாஸ் எடுக்கல. லைக் வி ஹாவ் அ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், லைக் அகாடமி வந்து 5 years தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ் மேசிவ் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி திங். லைக் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் வந்து இது வந்து லைக் அது ஒரு பெரிய கதை. ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஏமாத்திரலாம் மாட்டோம். நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க, ஃபோன் பண்ணி கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவீங்களே, கண்டிப்பாக டக்குன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் வாங்குறப்போ வந்து, சார் என்ன சார் இன்னுமே கொரியர் எனக்கு போடல. மேம் ஈவினிங் 9:30 தான் பிக்கப் பண்ணுவாங்க கொரியரை, அப்போ தான் எங்களுக்கு ட்ராக்கிங் ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, சார் அனுப்பிச்சிருவீங்களே அப்படின்றப்போ அந்த பதட்டம் தெரியுது. அப்போ தான் எனக்கு இவங்க ஏற்கனவே எங்கேயோ ஏமாந்துருக்காங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ லைக் திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். லைக் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி 1500ங்க, ஜிகே வந்து 400 வரும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா 8838107804 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் 9600113339. ஓகேங்களா. ஸோ
இது நம்பர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணி எப்படி வாங்கணுன்றதை பற்றியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். லைக் மெட்டீரியல் வேணுன்றவங்க கன்ஃபார்மாக வாங்கி படிங்க, ஓகேங்களா? காலம் தாழ்த்த வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அப்ராப்ரியேட் டீச்சர்ஸ் ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி காம்பன்சேஷன் ஃபார் தி சர்வீசஸ். அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு நியாயமான மற்றும் திருப்திகரமான ஒரு இழப்பீடுன்னு வரக்கூடாது, ஊதியம்னு வரணும். சரி, ஓகேங்களா? காம்பன்சேஷன்றதுனால இழப்பீடுன்றது ஊதியம். அடுத்து எஜுகேஷனல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் டீச்சர் சேலரிஸ், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ். அவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நல்ல வெளியில் க்ளோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட்டு போயிட்டு பசங்களுக்காக டேக் கேர் பண்ணிட்டு கூட்டு வராங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் ஃபேமிலிலாம் விட்டுட்டுலாம் வெளியெலாம் போகிறாங்களே, அந்த மாதிரி. நான் மானிட்டரி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன், லைக் ப்ரேயரில் அவங்கள பற்றி மீட்டிங்ஸில் நம்ம பாராட்டுறது, மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி, இல்லை ஒரு சின்ன ஒரு புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறது எல்லாருக்கும் முன்னாடி ப்ரேயர் மீட்டிங்கில், அந்த மாதிரி பண்ணலாம், ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங். ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ வந்து லைக் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து எம்ப்ளாயோடைய வேல்யூ, மார்க்கெட் கண்டிஷன்ஸ், ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பொறுத்து அதை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன், ஓகே, மையப்படுதல் மற்றும் பரவலாக்கம் அப்படின்றாங்க. கான்செப்ட் வந்து அப்ராப்ரியேட் பேலன்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இப்போ வந்து சார் இப்போ பெல் அடிக்கலாமா அப்படின்றது, அதுக்கு வந்து பிரேக் டைம் ஆகிடுச்சுன்னா பெல் அடிங்க அப்படின்னு ஒவ்வொரு டைமும் வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே வந்து லைக் ஒரு சார் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஷெடியூல் பண்ணலாம் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் அப்படின்னாங்கன்னா, ஓகே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஓகே இந்த டேட்டில் நம்ம பண்ணலாமா, கரெக்டாக இருக்குமா, அதுக்குள்ளே போர்ஷன் முடிச்சிருவீங்களா, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறீங்களா, லைக் அப்படின்றது. அப்போது எங்கே நம்ம சென்ட்ரலைசேஷன் இருக்கணும், எங்கே டீசென்ட்ரலைசேஷன் இருக்கணுன்ற அந்த கெப்பாசிட்டி ஒரு மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் எஜுகேஷனல் அப்ளிகேஷன், சென்ட்ரல் பாலிசிஸ் with local implementation flexibility, principals authority balanced with teachers autonomy. லைக் அது ஒரு பிரின்சிபல்ஸோடைய அதான் பாருங்க, ஆசிரியர் சுயாட்சியுடன் சமநிலைப்படுத்தப்பட்ட தலைமை ஆசிரியரின் அதிகாரம். சில விஷயங்கள் வந்து ஆசிரியருக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும், அதே போல் அது வந்து பிரின்சிபலோடைய அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிஸ் வித் ஸ்கூல் லெவல் அடாப்டேஷன்ஸ், ஓகேங்களா? லைக் நம்ம எப்படி வந்து கொண்டு போகிறோம், அங்கே ஒரு மாநிலம் கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை வந்து நம்ம ஊர் ஸ்கூலில் வந்து எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது. மாடர்ன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் தி ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் இனோவேஷன். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பதிலளிக்கும் தன்மை மற்றும் புதுமைக்கான பரவலாக்கம். புதுசாக நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நீங்கள் எதனா புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அதை வந்து மேனேஜ்மெண்ட்டே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு அத்தாரிட்டி உங்கள் கிளாஸு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். லைக் இப்போது நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து ராஜேஷ் சார்னு ஒரு சாருக்கு இங்கிலீஷ் எடுப்பார். அவர் வந்து லைக் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஐ திங்க் ஸோ, லைக் அவருடைய ஒரு போயம் இருக்கும், அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ ஹூ லவ்ஸ் டு லைவ் வித் மீ அப்படின்றாங்க. ஒரு பசுமையான மரத்தை கூட கீழே படுக்கிறதுக்கு, லைக் அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு யார் வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் வைங்களேன். அது வந்து ஒரு பாடலாக பாடுவார், அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ ஹூ லவ்ஸ் டு லைவ் வித் மீ அப்படின்னு. லைக் இது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இட்ஸ் பீன் லைக் பிக் இயர்ஸ், ஓகேங்களா? ஒரு மேபி ஒரு 18 இயர்ஸ் கிட்ட இருக்கும், பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட், ஓகேங்களா? ஸோ அந்த இனோவேஷன்ஸை வந்து இப்போ கொண்டு வராங்க. அடுத்து ஸ்கேலார் செயின் ஆஃப் கமாண்ட் பாருங்க, கிளியர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஃப்ரம் பாட்டம் டு டாப். படிநிலை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. எஜுகேஷன் மினிஸ்ட்ரிலேருந்து லைக் மாநிலத்துக்கு வரணும், ஐ மீன் ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட் டு டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்கூல், ஸ்கூல் டு டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? கிளியர் ஹையரார்கி ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அதே மாதிரி ப்ராப்பர் சேனல்ஸ் ஃபார் கிரீவன்ஸ் அட்ரஸஸ். ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுறது. அதே போல் டேரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் என்ன அடிச்சிட்டா மிஸ் அப்படின்னு டீச்சர்கிட்ட சொல்லலாம். டேரெக்டாக பிரின்சிபல் கிட்ட போயிட்டு வந்து என்னை வந்து இவன் குத்திட்டான் அப்படின்னு ஃபஸ்ட்டு டீச்சர்கிட்ட போயிட்டு, டீச்சர் வந்து எல்லாத்துக்கும் அங்கே போயிட்டு இருக்க முடியாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். அப்போ வந்து சின்ன பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி. ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதை நம்ம மீறலாம்ன்றது தான் இந்த கேங் பிளாங்க். டைரக்ட் கம்யூனிகேஷன் அலோடு வின் அர்ஜென்ட் அண்ட் அப்ரூவ்டு பை சுப்பீரியர்ஸ். டக்குன்னு 2 பேர் வந்து ரெஸ்ட் ரூமில் 2 பசங்க அடிச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக, உடனே ஒரு பையன் குடுகுடுன்னு ஓடி போய் பிரின்சிபல் ரூம்லேயே சொல்கிறான் அப்படின்னா டக்குன்னு பிடி சார்ஸ் எல்லாருமே வரும். அப்போது அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அங்கே இருக்குது, அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா? எப்பொழுதுமே இந்த மாதிரி அவன் போயிட்டு சார்கிட்ட சொல்லி, சார் ஓடி அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்லி அவங்க எல்லாரும் வருவாங்க அப்படின்ற வெயிட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் இந்த பிரின்சிபல், ஓகேங்களா? அடுத்து ஆர்டர் பாருங்க, ஒழுங்கு, பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும், ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் நடக்க வராங்க, உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு
ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள கொண்டு வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம அலோவ் பண்ணுறக்கூடாது. லைக் இந்த சென்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஒரு பேரண்ட் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு டீச்சர் இருக்கணும், அந்த டீச்சர் வந்து என் பையனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து அந்த ஃபார்ம் இருந்தாங்க சார் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற கூடாது. ஸோ அந்த எவ்ரி திங் ஆஸ் அன் ஆர்டர் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. எஜுகேஷனல் அப்ளிகேஷன், ஆர்கனைஸ்டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லெபார்டரிஸ், சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் கீப்பிங், ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், வளங்களை வந்து ஒழுங்காக பராமரிக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா அது வளர்றது கஷ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீதி, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நீதி இருக்கணும். ஓகேங்களா, இந்த சென்ஸ் கான்செப்ட் வந்து ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இன் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, லைக் எஜுகேஷனல் அப்ளிகேஷன் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோருக்கும் சமமான, ஈக்குவாலிட்டி என்பது வேறு, ஈக்விட்டி என்பது வேறு. ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாரும் சமமாக நடத்துவது, ஈக்விட்டி என்பது ஒரு தனி நபருக்கான சமமாக வருவதற்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்றது. ஓகேங்களா, அதுதான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது. ஓகேங்களா, நான் டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிசஸ், வேற்றுமை படுத்தி பார்க்குறது, அந்த மாதிரி பண்புகள்லாம். இவங்க எங்கள் ஊர் ஸ்டாஃப், இவங்க வேறு ஊர், அதனால் வந்து இவங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் அதை கவர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் நினைக்கக்கூடாது. டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி கன்சிடர்ஸ் இண்டிவிஜுவல் நீட்ஸ், ஈக்குவாலிட்டி ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் த சேம். ஒவ்வொருவருக்கும் தனிநபராக இருக்கக்கூடிய, இப்போ ஒரு 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு ஈக்குவல், லைக் இந்த சென்ஸ் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் தேவைப்படுதுன்னு வைங்க, எல்லோருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது ஈக்குவாலிட்டி. அதுவே ஓரளவுக்கு லைக் அப்பர் மிடில் கிளாஸாக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப டவுன் பாவர்ட்டியில் இருக்காங்க, ஆனால் படிக்கணும்னு ஆசை இருக்குது, நல்ல டேலண்டான பையன் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது ஈக்விட்டி, அவனுக்கு மட்டும் கொடுக்குறது, ஏன்னா அவனும் பாரில் வருவான் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, அடுத்து ஓகே தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர். ஓகேங்களா, லைக் கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி டு ரெடியூஸ் டர்ன் ஓவர், லைக் செக்யூரிட்டி இருக்கணும். நம்ம இந்த அகாடமிக் இயரில் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 1 வருஷம் நமக்கு கண்டிப்பாக ஓகே இருக்கும் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இஎம்ஐயில் வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ டக்குன்னு வந்து 3 மாதத்தில் மேம் பூங்குடி மேம் நீங்கள் சரியில்லை, நீங்கள் வந்து சரியில்லைன்றத விட நீங்கள் வந்து எங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் வேலையை விட்டு நின்றுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே சார் நின்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெக்ஸ் ஆகிடுவாங்க, லைக் என்ன தான் நீங்கள் கூப்பிட்டாலுமே திரும்ப வர மாட்டாங்களே, அந்த மாதிரி. லைக் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். எஜுகேஷனல் அப்ளிகேஷன், பர்மனன்ட் டீச்சிங் பொசிஷன்ஸ், ரெடியூஸ்டு டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், லாங் டேர்ம் இன்ஸ்டியூஷனல் பிளானிங், இது எல்லாமே இருக்கணும். அதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் மெமரி, ரிலேஷன்ஷிப் பில்டிங், காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்றாங்க. இன்ஸ்டியூஷனல் மெமரி அப்படின்னா வந்து இவங்கன்னா இந்த ஸ்கூலில் போனோம் அப்படின்னா அந்த டீச்சர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மெமரி இருக்கும். பட் அண்ட் லைக் ரிலேஷன்ஷிப் பில்டிங், ஒரு லைக் அவங்க அங்கே வேலை செய்ய ரொம்ப வருஷமாக அவங்க ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்றப்போ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரியும், மேனேஜ்மெண்ட் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன், இப்போ நல்லா திரும்ப ஒருத்தவங்களை நம்ம மீட்டிங் வச்சு நம்ம வந்து ஒரு ஹையரிங் கால் வச்சு இன்டர்வியூ வச்சு எடுக்கக்கூடிய வந்துட்டு போகிற செலவு எல்லாத்தையும் குறைக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து 13 பாருங்கள், முன்முயற்சி, இனிஷியேட்டிவ். கான்செப்ட் வந்து என்கரேஜிங் எம்ப்ளாயிஸ் டு டேக் இனிஷியேட்டிவ். லைக் முன்முயற்சி, மக்களே வந்து நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் உங்களால் புதுசாக எதனா பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த தூண்டுதல் என்பது மக்களுக்கு நம்ம சொல்லணும், அதாவது டீச்சர்ஸ்க்கு. கான்செப்ட் வந்து என்கரேஜிங் எம்ப்ளாயிஸ் டு டேக் இனிஷியேட்டிவ். எஜுகேஷன் அப்ளிகேஷனில் டீச்சர் அனாட்டமி இன் பீடகாஜி, அவங்களுக்கு இது வந்து கற்பதில் ஆசிரியருக்கு சுய ஆட்சி, அவங்க எப்படி வேணால் அந்த லெசனை நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு. உங்கள் இஷ்டம் அப்படின்னா லைக் யூ ஹேவ் தி ஃப்ரீடம் டு டீச் இன் வாட் எவர் த வே யூ லைக், தட் வுட் பி கிரேட் ஃபார் தி பீப்புள். லைக் ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மாணவர் தலைமைத்துவ வாய்ப்புகள், மாணவர்களுக்கு தலைமைத்துவ வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஓகேங்களா, அப்படி கொடுக்குறப்ப அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவர்களை தலைவராக உருவாக்குறது. இந்த டெமோக்ரஸிலாம் நம்ம பண்ணுறோம்ல, பார்லிமெண்ட்லாம் வைக்கிறீங்களே ஸ்கூலில், அதெல்லாம். இனோவேஷன் இன் டீச்சிங் மெத்தட்ஸ், மேனேஜர்ஸ் ரோல்ஸ், கிரியேட்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் இனிஷியேட்டிவ், ப்ரொவைட் சப்போர்ட், ரெகனைஸ் எஃபர்ட்ஸ். இப்போ ஈவன் தோ இட் மேட் பி எ ஃபெயிலியர், ஒரு எலெக்ஷன் வைக்கிறது, அதில் இருக்கக்கூடிய லைக் பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் அப்படிலாம் நம்ம ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போது அது வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட ஓகே பரவாயில்ல, வெல் அண்ட் குட், மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சின்ன பசங்களுக்கு போய் ஓட்டு போட லைனில் போய் நிற்கிறப்போ ஓகே இப்படி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க டெமோக்ரஸிக்கு உள்ளே வர்றப்போ தே நோ, கெட் டு நோ. ஒரு ரேண்டமாக ஒரு ஃபேன் ஃபாலோவிங்காக இல்லாமல் தே கெட் டு நோ ஹூம் ஆர் பெஸ்ட் அப்படின்னு. அடுத்து தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிரிட் டி கார்ப்ஸ், டீம் ஸ்பிரிட். ஓகேங்களா, குழு அணி உணர்வு. அது ஆக்சுவலாக கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஹார்மனி அண்ட் யுனைட்டி, எல்லோரிடமும் ஒன்றான ஒரு ஃபுட்பால்
மேட்ச் இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கணும். ஒரு கிரிக்கெட் டீம்னா எல்லோரும் தனிநபராக நான் மட்டும் தான் பண்ணுவேன், நான் வந்து ஃபீல்டிங் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு மேனேஜ்மெண்ட்றது ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி தான் வளர்க்கணும் அப்படின்றாங்க. எஜுகேஷனல் அப்ளிகேஷன், கொலாபரேட்டிவ் டீச்சிங் அப்ரோச்சஸ், லைக் டீம் பேஸ்டு ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட். கொலாபரேட்டிவ் டீச்சிங் அப்ரோச்சஸ்னால் ஒருத்தவங்க ஒரு நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்காங்க, அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம். லைக் டீம் பேஸ்டு ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸ்கூல் பாசிட்டிவ் ஸ்கூல் கல்ச்சர். ஓகே, ஒரு நல்ல ஸ்கூல் கல்ச்சர் இருக்கணும். ஓகே, அட்ரஸ் பண்ணுறதே வந்து லைக் நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் வந்து திட்டுறது, ஸ்டாஃப்ஸுக்குள்ளே சண்டை போட்டுருக்குது, அப்படிலாம் எல்லாமே இருக்கக்கூடிய. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அவாய்டிங் டிவைட் அண்ட் ரூல், ப்ரொமோட்டிங் டீம் ஆக்டிவிட்டிஸ். இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறது, அவங்கள பற்றி இவங்க சொல்கிறது, அவங்க சொன்னாங்க, பிரின்சிபல் அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற அதில் எல்லாத்தையும் இது அவாய்ட் பண்ணும். ஒரு டீம் ஸ்பிரிட்டாக நம்ம எல்லாரும் ஒன்று ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து மாணவர்களுடைய நலனை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ஃபேபிள்ஸ் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். டெய்லரின் அறிவியல் முகாமைத்துவ நெறிமுறைகள். நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் வந்து சயின்ஸை வச்சு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து உன்னிப்பாக கவனித்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒரு மிஷின் மாதிரி கிடையாதுங்க. அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் இருக்கும். அந்த அறிவியலை புரிந்து கொண்டால் அது வந்து சுலபமாக தெரியும். அந்த அறிவியலை தான் அவங்க பார்க்குறாரு. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அறிவியல். சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். பாருங்க, அறிவியல் வழியாகத்தான் ஒரு மேனேஜ்மெண்ட் என்பது வளரும் அப்படின்றாங்க. கான்செப்ட் வந்து டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ஸ்டடி ரதர் தென் இன்ட்யூஷன். டிசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இப்போ தோணுது நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. லைக் சயின்டிஃபிக்காக ஓகே இப்போ நம்ம பிரேக், இப்போ வந்து நம்ம பசங்களை வந்து லைக் ஆடிட்டோரியம் கூட்டு போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா ஓகே இப்போ ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஏன்னா 2 வீக்ஸ் கழிச்சு எக்ஸாம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நல்லா படிப்பாங்க. இப்படி நம்ம யோசிக்கணும். ஓகே இன்றைக்கி வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் இன்றைக்கி போட்டால் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் அப்ளிகேஷன், எவிடன்ஸ் பேஸ்டு டீச்சிங் ப்ராக்டிசஸ். லைக் ஆதாரம் அடிப்படையிலான கற்பித்தல் நடைமுறைகளை படிக்கிறது. டேட்டா ட்ரைவன் டிசிஷன் மேக்கிங். லைக் இப்போ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து வீடுகள் அதிகமாகிடுச்சு, பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னா அப்போ ஸ்ட்ரென்த் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம வந்து ஹையரிங் எடுக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி டிசிஷன். ரிசர்ச் இன்ஃபார்ம்டு பாலிசிஸ், ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடியது. அதனால் என்ன நடக்கும், இது என்ன மெத்தட்ஸில் அப்படின்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடிஸ், ஸ்டாண்டர்டைசேஷன், சயின்டிஃபிக் அனாலிசிஸ். இதெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு புரியுறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? லைக் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா லைக் சில பேருக்கு டக்குன்னு புரியும், சில பேருக்கு அது புரியாது அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. ஐம் ஸோ சாரி, லைக் தமிழில் வந்து ரொம்ப படிக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர்லாம் கூட நினைக்கலாம். டைம் இருக்காது நமக்கு. வந்து யூடியூப் ஷார்ட்டாக இருந்தால் தான் எல்லோரும் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் இங்கிலீஷ்லேயே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இட் டசன்ட் மீன் தட் இங்கே தமிழ் படிக்கூடாதுன்னு இல்லைங்க. அடுத்து ஹார்மனி நாட் டிஸ்கார்ட், நல்லிணக்கணம் அல்ல முரண்பாடு. ஓகேங்களா? கோஆப்ரேஷன் கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேஷன் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க்கர்ஸ். ஒரு மேலாண்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் லைக் ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. கோஆப்ரேஷன் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வளராது. கொலாபரேட்டிவ் ஸ்கூல் என்விரான்மெண்ட், எல்லோரும் ஒத்துழைப்பு பள்ளி சூழல் இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஷேர்டு விஷன் அண்டு கோல்ஸ், ஒரு பகிரப்பட்ட பார்வை மற்றும் இலக்குகள். லைக் இந்த ஸ்கூல் வந்து இந்த பசங்களை எப்படிலாம் வளர்க்க போகுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கணும். அது வந்து எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கும், எல்லோருக்கும் அந்த எண்ணத்தில் இருக்கணும். பார்ட்டிசிபேட்டரி டிசிஷன் மேக்கிங், அவங்களே கேட்டு சொல்கிறது. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம், லைக் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு நம்ம சொல்கிறது, எங்கே நம்ம வந்து லைக் டஸ்ட்பின்ஸ் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், லைக் எத்தனை பேர் வந்து ஸ்வீப்பிங் வருவாங்க, எத்தனை பேர் வந்து வாட்டர் எப்படி நம்ம சப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற டிசிஷனுக்கு எல்லாரையும் உள்ளே இருக்கிறது. அதனால் லைக் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட். சாரே நம்மக்கிட்ட கேட்டார், பிரின்சிபல் சாரே நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, ஹெச்எம் மேமே நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்பாங்க. ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பெட்டர் அவுட்கம்ஸ். இப்போது இந்த ஸ்கூல் பசங்க வந்து பெருக்கிறாங்க, ஸ்கூல் பசங்க வந்து லைக் பாத்திரம் கழுவிட்டாங்க அப்படின்லாம் நியூஸில் போடுறாங்க பார்த்தீங்களா? இது காரணம் என்ன அப்படின்னா இது இல்லாமல் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது. கோஆப்ரேஷன் அண்ட் நான் இண்டிவிஜுவலிசம், லைக் தனிநபராக வேலை செய்வதை விட எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக வேலை செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ரொம்ப முக்கியங்க. இது மனித குலத்துக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு சிங்கத்துக்கு வந்து பிடாரி இருக்கும், ஒரு சிங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஹார்ம்ஸ் இருக்கும், லைக் அதோடைய கைகளில் நகங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிங்கத்துக்கும் இப்போ நானும் அப்படின்னா நான்லாம் சரண்டர் ஆகிடுவேன், என்னம்மா கடிச்சிக்கோ அப்படின்றது. ஏன் அப்படின்னா அது கூட சண்டை போட்டுருக்க முடியாது நம்மளால்.
இப்போ என்னன்னா மனிதர்கள் எப்படி அப்போ இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சாங்க, ஏன் சிங்கங்கள் ஆளலை அப்படின்னா மனிதர்கள் கோஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு சிங்கங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண தெரியல. சிங்கங்கள் வந்து அதோடைய குழுவில் இருக்க அது குழுவில் இருக்கக்கூடிய 2-3 சிங்கத்து கூட மட்டும் தான் கோஆப்ரேட் பண்ணும். ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது. அவன் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் பேச ஆரம்பித்தான். டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் பல வெவ்வேறு இனக்குழுக்களுடன் சேர்ந்து அவர்கள் கூட நட்புறவு ஏற்படுத்தி லைக் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸில் அவன் வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தான். தட் இஸ் வாட் மேட் ஹியூமன் பீயிங்ஸ் டு ரூல் ஓவர் தி வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ working together rather than competitive individualism, education application team teaching approaches like collaborative learning, peer support systems, like synergy. அவங்க சொல்லி கொடுக்குறது, மேம் இந்த கிளாஸ் ரூமில் கொஞ்சம் பசங்க வந்து சேட்டையாக இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்கள அப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த பசங்களை தட்டி விட்டிங்கன்னா அவங்க சூப்பராக பிடிச்சிப்பாங்க அப்படின்ற அந்த அனுபவத்தை அவங்க சொல்கிறது. இதெல்லாம் வளர்க்கப்போ அந்த நிறுவனம் வந்து நல்லா வளரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியம். ஓகே, நெக்ஸ்ட். Seriously people, seriously it was like I never thought that this would be this tough, like a level of toughness, like material preparation வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்கும்ன்றது நான் வந்து ஆரம்பிக்கிறப்போ நான் I didn't think so really, but once we get into this நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா so many of efforts, like it's my லைக் எப்படி சொல்கிறது, மைண்ட் ப்ளோயிங்ன்றதை விட வெடிச்சிருது அப்படியே. மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ரெஸ்ட்ரிக்டட் அவுட்புட், அதிகபட்ச வெளியீடு அல்ல தடுக்கப்பட்ட வெளியீடு, என்கரேஜிங் ஃபுல் பொட்டன்ஷியல் ரேதர் தென் மினிமல் எஃபர்ட், மேக்ஸிமம் அவுட்புட். சார் உங்களால் முடியும் சார், நல்லா பண்ணுங்க, ஏன் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களே அப்படின்னு அப்போ அவங்கக்கிட்ட ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஃபுல்லாக எஃபோர்ட்டை நம்ம வந்து வெளிவாங்க நம்ம வந்து முற்படணும் அப்படின்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் லைக் எஜுகேஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க், ஜஸ்ட் பாஸ் மட்டும் 100% ரிசல்ட், நல்ல மார்க், நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்ற ஆப்டிமல் யூஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ். அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், லைப்ரரிஸ், கொஞ்சம் புக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த புக்ஸை வச்சு எல்லாருக்கும் ரொட்டேஷனல் எப்படி நம்ம கொடுக்க முடியும், லைக் அப்படின்ற ஆப்டிமல் யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சர், அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அங்கே இருக்கணும். ப்ராப்பர் அதுக்கு என்னென்ன அப்ரோச்லாம் பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பர் ட்ரைனிங், மோட்டிவேஷன், சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸ், அனைத்து தொழிலாளர்களின் மேம்பாடு, எல்லோரும் வளர்வதற்கான வழிவகையை எப்படி செய்கிறோம் அப்படின்னு கான்செப்ட். லைக் இது எல்லாமே டெய்லர் சொல்லிட்டு இருக்காரு, சயின்டிஃபிக்காக டெய்லர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? டெவலப்பிங் ஈச் பர்சன் டு தேர் ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல். நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறது லைக் எவ்வளோ காலத்துக்குமா நீ வந்து டைப்பிஸ்டாகவே இருப்ப, நீ வந்து இன்னும் அடுத்த லெவலில் கற்றுக்கோ, லைக் சின்னதாக நீ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலில் ஈடுபட ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? எஜுகேஷன் அப்ளிகேஷன், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இண்டிவிஜுவலைஸ்டு ஸ்டூடெண்ட் சப்போர்ட், கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்தையும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா பர்சனல் growth, தனிநபர் வளர்ச்சி, ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ். ஓகேங்களா? ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நிறுவனத்தினுடைய திறன் வந்து மேம்படும். அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒருத்தவங்களுக்கு திஸ் இஸ் குட் மேன் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், கல்வி பயன்பாடு, தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்னாட்ஸ் சிஸ்டம்ஸ் அப்ரோச். பார்னாட்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய கண்ணோட்டத்தையும் அவர் வித்தியாசமாக சொல்றாரு. ஒரு நிறுவனம் என்பது மக்கள் மனதில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்ற, எப்படி வந்து நமக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கண்ணுக்கு புலன்படாதோ ஆனால் நம்ம உடம்பை வந்து தாக்குதோ, அதுபோல இந்த சிந்தனையில் வந்து இந்த நிறுவனங்கள் வாழுது. எப்போ அந்த சிந்தனையிலேருந்து அந்த நிறுவனங்கள் அழிக்கப்படுதோ அப்போ அந்த நிறுவனம் அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எக்கோசிஸ்டம், லிவிங் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? சூழ்மண்டலம், வாழக்கூடிய ஒரு சூழ்மண்டலம் மக்களுடைய மனதில் அப்படின்ற லைக் கோஆபரேட்டிவ் சிஸ்டம்ஸ் தியரி கான்செப்ட் வந்து ஆர்கனைசேஷன் அஸ் அ சிஸ்டம் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஹியூமன் எஃபெக்ட், மனிதர்களுடைய கூட்டுழைப்பினால் உருவான ஒரு நிறுவனம் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்படி தான் நிறுவனங்கள் உருவாகும். காம்பனன்ஸ் பாருங்கள், ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இப்போ ஏகேஎம் அகாடமி இருக்குது அப்படின்னா ஏகேஎம் அகாடமி வந்து வெறும் போர்டை மட்டும் கழட்டிட்டா அதே ஏகேஎம் அகாடமி தான். லைக் வெறும் போர்டை வந்து நான் கழட்டிட்டு பார்த்தேன் அப்படின்னா அதே செவரு தான், அதே பெஞ்சு தான், அதே லைக் டீச்சர் தான், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. லைக் அப்போது வெறும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மதிப்புகள், ஓகே, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான், அங்கே இருக்க அந்த என்விரான்மெண்ட் வாட் யூ பிரிங் டு த டேபிள், அதுதான் அந்த கலெக்டிவ் எஃபர்ட் தான் நமக்கு வந்து ஒரு சிஸ்டமை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? லைக் அதுக்கு காம்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஃபார்மல் ஆர்கனைசேஷன், கான்ஷியஸ்லி கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் ஃபார்முலா ஒரு பிரின்சிபல், லைக் அவர் தான் வந்து முடிவெடுப்பாங்க, லைக் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். ஓகேங்களா? இப்போயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கும் வந்து ஆனந்த் சார் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கையை பிடிச்சிப்பானுங்க, பிடிச்சிக்கிட்டு பேசுவாங்க, சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்லாம் பார்த்தா நமக்கு அடையாளமே தெரியாது. அவனுக்கு தாடிலாம் வளர்ந்துருக்கும், பெரிய பசங்களாம் இருப்பானுங்க.
லைக் நம்ம அடையாளமே தெரியும் சார், நான் மறந்துட்டீங்களா அப்படின்னு அவன் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவான், சார் அன்னைக்கு அந்த வார்த்தை என்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா அப்படிலாம். அப்போது தட் இஸ் வாட் லைக் அதுதான் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ ஸ்பான்டேனியஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், எஜுகேஷனல் அப்ளிகேஷன், பேலன்சிங் அஃபிஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் நேச்சுரல் ரிலேஷன்ஸ். ஓகேங்களா. ரிலேஷன்ஷிப் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் என்னென்ன இருக்கு பாருங்க. கம்யூனிகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும் அங்கே. லைக் கிளியர் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், பிரின்சிபல் டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கும். எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, அதே மாதிரி தகவல் சர்க்குலர் வந்து பிரின்சிபல் சொல்கிறார் அப்படின்னா அப்படியே கிளாஸ் ரூமுக்கு வரும், கிளாஸ் ரூமில் டீச்சர் படிப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. அவங்களுக்கு அந்த தகவல் போய் சேரும். அடுத்து வில்லிங்னஸ் டு ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ், அதே போல் இவங்க திரும்ப லைக் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, சார் எக்ஸாம் 2 எக்ஸாம் ஒரே நாளில் வேணாம் சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லுவாங்க. லைக் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது வில்லிங்னஸ் டு சர்வ், லைக் வேலை செய்கிறதுக்கு ஈடுபடும். ஃபார்மல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஈடுபட வைக்கணும். மோட்டிவேஷன் அண்ட் கமிட்மெண்ட், ஷேர்டு பர்பஸ், வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். காமன் பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இது வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறது. காமன் பர்பஸ் வந்து ஷேர்டு விஷன் கோல்ஸ், எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட நம்ம வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், நல்லபடியாக பாஸ் பண்ணி பசங்க வெளியே போகணும் அப்படின்றது. லைக் யூனிஃபைடு டைரக்ஷன், ஒரு திசை நோக்கி எல்லோரும் பயணிக்கணும். கலெக்டிவ் கமிட்மெண்ட், எல்லோருக்குமான கமிட்மெண்ட்டாக இருக்கணும். எல்லாரும் ஒரே டீச்சர் வந்து நல்லா நடத்துறாருன்னா அவர்கிட்ட எல்லா பேர்டனும் கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. லைக் அடுத்து தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். மெயின்டைனிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், லைக் கம்யூனிகேஷன்ஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு மேலாளர்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னா அவங்க கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். செக்யூரிங் எசென்ஷியல் சர்வீசஸ், லைக் அடிப்படையாக இருக்கக்கூடிய வசதிகளை கட்டாயமாக அவங்க வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார்முலேட்டிங் பர்பஸஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், லைக் இது வந்து மாடர்னாக இருக்குது, மாடர்ன் அப்ரோச். ஓகேங்களா. ஸோ அது விட வேணாமே அப்படின்னு அது வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தேன். ஃபார்முலேட்டிங் பர்பஸஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், லைக் என்னென்ன எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்ற மக்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷனாக ஒரு லைக் ஒரு பிரின்சிபல் கொடுக்கணும், ஒரு ஹெட் மாஸ்டர் கொடுக்க வேண்டியது. எஜுகேஷனல் லீடர்ஷிப் அப்ளிகேஷன் வந்து பிரின்சிபல் இஸ் அன் இன்டிகிரேட்டர் ஆஃப் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சிஸ்டம்ஸ், ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாளியாக அவர் இருப்பாங்க, தலைமை ஆசிரியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இன் எஜுகேஷன், இது தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதுவுமே கண்டிப்பாக நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏன்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வந்து இன்வால்விங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த டிசிஷன் மேக்கிங். பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா முடிவெடுக்கிறப்போ எதெல்லாம் எல்லாருமே கேட்குறது. இப்போது மாஸ்டர் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் நடத்த வேணாம் அப்படின்னு பிரின்சிபல் முடிவு எடுப்பார். எல்லாருக்கிட்டையும் எல்லா டீச்சர்ஸும் கேட்டு வச்சுருப்பாங்க, ஜேடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதான் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். லைக் கான்செப்ட் இன்வால்விங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங், அப்ளிகேஷன், டீச்சர் பார்ட்டிசிபேஷன், ஸ்டூடெண்ட் வாய்ஸ், பேரண்ட் இன்வால்மெண்ட். பெனிஃபிட்ஸ் வந்து என்ன இருக்கும், பெட்டர் டிசிஷன், அவங்க சொல்கிற பாயிண்ட்டில் என்ன வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்க்ரீஸ்டு கமிட்மெண்ட், அவங்க சொன்னதுனால அவங்களே வேலை செய்வாங்க. அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஜனநாயக மக்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வது என்பது அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அடுத்த நன்மைகள் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கோல் செட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுமா. இப்போ ஸ்கூல் இருக்கும், சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு 1.5 மாதம் கழிச்சு சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குது, லைக் August 15 வச்சுப்போமே. அப்போது 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு அப்பப்போ இப்போது ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 1 hour ஸ்பெஷல் கிளாஸில் அந்த பசங்க போயிட்டு ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எப்படி இருக்குது, அப்போது அது அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் நோக்கி போடுறது. அகாடமிக் டார்கெட்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டியூஷனல் கோல்ஸ், இண்டிவிஜுவல் அப்ஜெக்ட்ஸ். ஸோ செட் அப்ஜெக்டிவ்ஸ், பிளான் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், நடைமுறைப்படுத்த போகிறோம், அது எப்படி வளர்ந்துட்டு இருக்குது, மானிட்டர் ப்ராக்ரஸ் அண்ட் எவலுவேட் ரிசல்ட்ஸ். லாஸ்ட்டில் அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருந்துச்சா நெகட்டிவாக இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அது பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ பார்க்கணும் அப்படின்றாங்க. அடுத்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஒரு இது தனியாகவே நமக்கு ஒரு லைக் யூனிட்டாகவே லைக் ஒரு லெசன் சப்டாபிக்காக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தனியாக பார்ப்போம். பட் அதுவுமே இப்போ மாடர்ன் அப்ரோச்சில் வரும். கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், எல்லா வகையிலும் தரம் வந்து உயரணும் அப்படின்றது. அப்ளிகேஷன் குவாலிட்டி, எஜுகேஷன் டெலிவரி, ஸ்டேக் ஹோல்டர் சாட்டிஸ்ஃபிகேஷன், சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு லைக் அடுத்தடுத்து சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி நல்லா இது நல்லா இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா. பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை ஃபோக்கஸ் பண்ணால் கஸ்டமர் ஃபோக்கஸ், டோட்டல் எம்ப்ளாயி இம்ப்ளிமெண்ட், எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். லைக் ப்ராசஸ் அப்ரோச் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். லைக் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணலாம், கண்டினியூஸாக நம்மளை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்றது. ஸோ டைம் ஃபார் குவிஸ். ஓகேங்களா. அக்கார்டிங் டு ஃபயால், ஃபேபிள்னு சொல்லிட்டு நான் ஐம் சாரி நடுவில் கிளாஸில் வந்து ஃபேபிள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஃபயால்ஸ் டெக்னிக்ஸ். ஓகேங்களா. அக்கார்டிங் டு ஃபயால்ஸ், விச் பிரின்சிபல் என்ஷூர்ஸ் தட் ஈச் எம்ப்ளாயி ரிசீவ்ஸ் ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் சுப்பீரியர், ஒரே ஒரு சுப்பீரியர் கிட்ட இருந்து வரது வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் பி.
தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், the principle of a place for everything and everything is in its place refers to, அது யார் ரெஃபர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டர். ஓகேங்களா, ஒழுங்கு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, டெய்லர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்ஸ் ரூல் ஆஃப் நாட் ரூல் ஆஃப் தம் எம்பசைஸ் what using institution decision making. okay, no, evidence based decision making. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்து தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட், which element is not part of Bernard's essential elements for formal organization? எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. பெர்னார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் வந்து சிஸ்டம் இண்டிவிஜுவல் காம்படிஷன் இருக்கக்கூடாது, காம்படிஷன் இருக்கக்கூடாது, கொலாபரேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்வார். நெக்ஸ்ட், பார்னட்ஸ் சாப்பிடாம கிளாஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. நெவர் எவர் டூ தட். புரியுதா? ஏன்னா இப்படி தான் நடக்கும். ஃபயால்ஸுக்கு வந்து பேபிள்ஸ் வந்து சொல்கிற மாதிரி. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி இன் மேனேஜ்மெண்ட் இஸ், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா தே ஆர் தி சேம் கான்செப்ட். ஈக்விட்டி கன்சிடர்ஸ். ஓகே, ஆப்ஷன் பி. ஈக்விட்டி கன்சிடர்ஸ் இண்டிவிஜுவல் நீட்ஸ், ஈக்வாலிட்டி வந்து ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் த சேம். ஓகேங்களா, லைக் இதுதான் இந்த பிரின்சிபல்ஸ். நம்ம வந்து ரிசர்வேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஈக்விட்டி. ஓகே, நெக்ஸ்ட், which modern management approach involves stakeholders in decision making, like participative management. Option C. அடுத்து, Fayol's principle of subordination of individual interest to general interest means, like subordination of interest, organizational goals takes precedence over, அதுக்கு மேலே நிறுவனத்தின் இலக்குகள் தனிப்பட்ட இலக்குகளுக்கு நலன்களுக்கு அதை விட அதுக்கு முன்னுரிமை. ஓகே, அந்த நிறுவன இலக்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறது. அடுத்து, the gang plan concept in scalar chain follows breaking the chain of command always வரக்கூடாது. when urgent. ஓகேங்களா, டைரக்ட் கம்யூனிகேஷன், ஏதாவது ஒரு அவசரம்னா அப்படின்னா டைரெக்டாக சுப்பீரியர் போய் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து, which factor is not considered in the remuneration of personal according to Fayol, லைக் எதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப். இப்போ சொந்தக்காரங்கன்றதுனால அவங்களுக்கு வந்து அதிக சம்பளம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன், லைக் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ஒன்லி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஆப்ஷன் சி. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.